Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நம்ம கெஸ் பண்ணது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது ஸ்டார்டிங்கில் இந்த அளவுக்கு வந்ததே ஒரு பெரிய விஷயந்தான். போக போக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு தானே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நான் ஒரு பிரபல சீரியலோட ஒரு லான்ச் வீக் டிஆர்பி ரேட்டிங்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். பிகாஸ் நம்ம இந்த அளவுக்கு டிஆர்பி வரும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். பட் நம்ம நினச்ச அளவுக்கு வரலைனாலும் ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துருக்கு. சீரியலோட டிஆர்பி வரதுக்கு முன்னாடி கெஸ் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்காக இந்த போல் வந்து நான் போட்டிருந்தேன். லக்ஷ்மி நாராயணா நமோ நமக சீரியலோட லான்ச் வீக் டிஆர்பி எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து 0.8+ கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. செகண்ட் பிளேஸ் 0.5+, தேர்ட் தான் 0.7+, ஃபோர்த்து 0.6+ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரேட் பண்ணியிருந்தீங்க. பட் நம்ம ரேட் பண்ண மாதிரி 0.8+ வரல, 0.5+ ரேட்டிங் தான் வந்திருக்கு. லக்ஷ்மி நாராயணா சீரியலோட லான்ச் வீக் அர்பன் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 0.53 அப்படின்னு ஒரு நல்ல ரேட்டிங் தான் பிடிச்சிருக்கு. ஸோ 8 PM ஸ்லாட்டில் இந்த அளவுக்கு சீரியலோட டிஆர்பி கிடச்சது வந்து கலர்ஸ் தமிழுக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக லக்ஷ்மி நாராயணா சீரியல் ரொம்ப எபிசோட்ஸ்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 96 to 100 எபிசோட்ஸ் கிட்ட தான் இருக்குது. சீக்கிரமே சீரியல் முடிஞ்சிடும். ஸோ இந்த சீரியல் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப கதையை வந்து இழுத்துக்கிட்டு கொண்டு போக மாட்டாங்க. 96 எபிசோட்ஸ் அப்படிங்கிறதுனால விறுவிறுன்னு ஸ்டோரியெல்லாம் மூவ் ஆகி பெயிண்டே இருக்கும். பட் ரசிகர்கள் வைக்கிற ஒரே ஒரு குறை என்னென்னா, தயவு செஞ்சு சாங்ஸை டப் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி கலர்ஸ் தமிழ்கிட்ட வைக்கிறாங்க. டப் கூட பண்ணி போட வேணாம், ஹிந்தியில் உள்ள சாங்ஸை அப்படியே போடுங்க, சும்மா மியூசிக் போடாதீங்க, இது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது லக்ஷ்மி நாராயணா சீரியலுக்கு மட்டும் கிடையாது, சிவசக்தி சீரியலுக்கும் அப்படி தான். சும்மா மியூசிக்கே மறுபடியும் வந்த மியூசிக்கே தான் போட்டுட்டு ஹிந்தி வெர்ஷன்லலாம் அவ்வளோ ஹிந்தி சாங்ஸை ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சாங்ஸோட அந்த எபிசோட்ஸை பார்க்குறப்ப கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஸோ அந்த சாங்ஸ் இல்லாததுனால தான் தமிழில் பார்த்தீங்கன்னா டிஆர்பி வரவே மாட்டேங்குது. ஸோ சன் டிவி பார்த்தீங்கன்னா ராமாயணம் சீரியலில் ஹிந்தியில் சாங்ஸ் போட்ட மாதிரி இவங்களுமே தமிழ்லையும் சாங்ஸ் போடுறாங்க. ஸோ அதனால தான் அது இந்த அளவுக்கு ஹிட் ஆகுது. கலர்ஸ் தமிழ் இதை புரிஞ்சுக்கிட்டு சாங்ஸை ஒன்று தமிழில் டப் பண்ணி போடணும், அப்படி இல்லைன்னா ஹிந்தியில் அப்படியே போடணும். அப்படின்னா தான் டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, ஓகே, நீங்கள் லக்ஷ்மி நாராயணா சீரியலை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.